டேய் என்னதான்டா நைட்டு தூங்க உள்ள என்னடா அலப்பற கொடுக்குறீங்க? வந்த வேலை ஒண்ணு செய்யற வேலை ஒண்ணா இருக்கேடா. சரி வா போலாம். மனுஷன் தெரியாம நடந்துருச்சு, அது எப்படியோ அது. ஆனா உண்மையா சேட்டன்களா நாங்க என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு 11 மணிக்கு கல்யாணம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி என்ன இப்போ டைமு மணி இப்போ எப்படியும் ஒரு 12 மணி இருக்கும். ஸோ ஆனால் எங்கள் நேற்று பண்ண ஒரு சம்பவம். ஆனால் காலையில் எல்லாரும் எங்களை விட்டு போயிட்டானுங்க. எங்களை இல்லை, இவன் மேலே தப்பு இல்லை, என் மேலே கொஞ்சம் தப்பு இருக்கு. ஸோ அது என்னால் நீ தான்டா அது என்னால் இது பண்ண முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க, நாங்கள் மேலே போயிட்டு இருக்கோம். ஆனால் ஃபோன் பண்ணி கத்திட்டு இருந்தாங்க. சரி அதை ரொம்ப பார்ப்போம். மேலே எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கல்யாணம் நடந்திருக்காதுடா. ஏன்னா கல்யாணம் மட்டும் நடந்திருந்தது இருக்கணும். கல்யாணம் நடந்ததுன்னா சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பிடலாம். புரியுதா? நாங்க போயிடலாம். நீ இன்னமும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ நீ. காய்ஸ், நீங்க எல்லாருமே கல்யாணத்தை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் காட்டியிருப்போம், மண்டபம் கல்யாணம். ஸோ அந்த கல்யாணத்துக்கு அருமையா 2 பேர் சம்பவம் முடிச்சுட்டு டைமுக்கு வர 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் பாருங்க. வந்துட்டீங்களா? கரெக்டாக டைமுக்கு இன்னும் தாலி கட்டல, எல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்காங்க. ஆமா, நடந்துட்டு இருக்காங்க. எல்லாம் நடந்து கீழே போறாங்க. கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆகுதுடா பைத்தியக்காரா. நம்ம எங்க வந்திருக்கோம்? குட்டநாடு வந்திருக்கோம். குட்டநாடுல கடை பேரு நியூயார்க் சிட்டி. நியூயார்க் சிட்டியா? இப்ப நம்ம இருக்கிறது வாஷிங்டன் டிசியா இல்ல? இது டிசி. ஸோ இப்போ நாங்க நேத்து வர முடியல. எருமை என்ன பண்றாங்க? யாரை பார்த்து பேர் எங்க போட்டிருக்கான்னு பாக்குறேன். பேர் பாத்து அவங்க ஏதோ ஆண்டி நிக்கிறாங்க. இல்ல இப்போ என்னன்னா இங்க நேத்து நாங்க வரதா இருந்துச்சா, நேத்து இந்த கடை லீவு. ஏன்னா நேத்து காயங்குளம் பஞ்சாயத்து எலெக்ஷன் ரிசல்ட் டே. காயங்குளம்க்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட 1 hour டிராவல். காயங்குளம் டிஸ்ட்ரிக்ட் தான் இது, அதனால ஆமா இங்கேயும் ஒரே எலெக்ஷன் ரிசல்ட் தான். ஆனா அது உனக்கே தெரியாம நீ எங்களுக்கு போன்ல, எனக்கு நாள் தான் தெரியாது, என்னைக்குன்னு தான் தெரியாது, நேத்துன்னு எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். நம்ம நேத்து தெரிஞ்சா இருந்தாலும் நேத்து நல்லா தானே இருந்துச்சு. என்ன குறை நேத்து? ஆனா நல்லா இருந்துச்சு. ஆனா எப்படி இன்னைக்கு கரெக்டா கன்ஃபார்ம் பண்ண இத? நான் இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன், இன்னைக்கு வருவோம் தெரியாது, நேத்து போலாம்ங்கிறேன். செலவு கம்மி அப்படின்னு கம்முன்னு இருந்து செலவு பண்ணி கம்முன்னு இருந்து. வேற என்ன பிரச்சனை பண்றது? நாங்க டீசன்ட் ட்ரிங்கர்ஸ்ரா. மன உளைச்சலுக்கு எங்க, அதாவது அந்த நான் ட்ரிங்கர்ஸ் இருக்காங்களே, அவங்க மன உளைச்சலுக்கு ஆளா. குடிக்காதவங்க கூடயே நான் சேர மாட்டேன். சேராத, வெளியே போ. மெஜாரிட்டி குடிக்கிறவங்க தான் இங்க. சரி இல்ல அவன் என்ன சொல்ல வரானா, சொல்ல கொடுக்காத, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நேத்து டீசெண்டா வாங்கணும், குடிச்சோம். இனி 7:30 மணிக்கு கிளம்பிட்டேன், தூங்கிட்டோம். 7:30 மணிக்கு மேல என்ன ஆச்சு எங்களுக்கு? நான் ஏன் இன்னைக்கு லேட்டா வந்தேன் அக்கா கல்யாணத்துக்கு? தெரியாதுடா. கண்ணாடி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க கார்ல. பேசிட்டு இருப்பாங்க. இல்ல நீதான் பில்லு கட்ட போற அந்த ஹோட்டலுக்கு. 3000 ரூபாய் ஃபைன். ஏன்? ஆமா, அங்க நீ கட்டிக்கோ, இங்க யாராலையும் கட்ட முடியாது. அந்த அளவுக்கு தயவுசெய்து யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்? அதுக்கு நீ பொறுப்பெடுத்துக்கோ. நேத்து கிடைக்காதுன்னு சொன்னியா? ஆமா, எங்க இருந்தோ தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டியா? மிலிட்டரியில வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்ட பிறகு குடிச்சியா? ஆமா, குடிச்சிட்ட பிறகு நீ என்ன பண்ண? வீடியோ இருக்கு, காட்டுவா? அவனை கட்டி பிடிச்சு தூங்கிட்டேனே. கட்டி பிடிச்சு அவனை ரேப் பண்ற அளவுக்கு பண்ண, புரியுதா? அதுக்கப்புறம் நீ என்ன ஸ்டண்ட் எல்லாம் பண்ற, டேபிளுக்கு அந்த சைடு அப்படி எல்லாம் குதிக்கிறது. அந்த குதிச்சதுல என்னென்ன சம்பவம் நடந்தது தெரியுமா? குதிக்கும் போது 2 பாட்டில் உடைஞ்சுது. கிளாஸ் உடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. கிளாஸ் 2 கிளாஸ் இல்ல, அது 2 பாட்டில். ஓகேயா? கிளாஸ் தனியா உடைஞ்சது. மிரர்ல தூக்கி கிளாஸ், நான் குடிக்கிற கிளாஸ் உடைஞ்சது, அதுக்கு நான் பே பண்ணிடுறேன். நான் என் மேல தப்பு. நான் ஃபுல்லா லைனா 450 ரூபாய் அந்த கிளாஸ்க்கு. நான் சொல்றேன்ப்பா, எல்லாத்தையும் நீ தான் பே பண்ணணும். டேய் மிரரை ஒஸ்டடா. எந்த நேத்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரை கோல்ட் லைட் போட்டுருந்தா. இதெல்லாம் பண்ண நீங்க உடச்சு என் மேல படி போடுறீங்க. எதெல்லாம் நீ பண்ணக்கூடாதோ, நீ இல்ல யாருமே பண்ணக்கூடாது, அது நீ பண்ணிருக்க. நீ பண்ணதை சும்மா அப்படியே போட்டு கட்டவா? இங்க இல்ல,
வீடியோ இருக்கா? வீடியோ இருக்கா? போட்டு விடுறா மாண்டேஜ். ஓ யூடியூப்ல தான் நானே பாப்பேனா? பாக்குறியா நீ என்னென்னலாம் பண்ணன்ட்டு? என்ன முதல்ல ஃபர்ஸ்ட் காட்டுறா. நான் எப்படி பே பண்ணுவேன்? அப்ப என்ன பே பண்றதுலாம் சொல்ல கூடாது. போய் உடைச்சது நீ வீடியோ எல்லாம் போட்டுக்கோ. ஆனா இப்போ உனக்கு காட்டுன வீடியோ நாங்க நான் எப்படி நம்ம இப்ப காட்டினா என்ன பண்ணுவேன்? டீசென்ட்டா உட்கார்ந்தோம். அந்த அண்ணன் வந்தாரு. டீசென்ட்டா இருந்தான் அவன். இன்டீசென்ட்டா பண்ணல கூட. நீ சொல்றா பார்த்தி, நான் உன்னை ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சு இல்லடா டீசென்ட்டா நம்ம அன்கம்ஃபர்டபுளாவா? அவன் ரூமே மாறி போயிட்டான், போற அளவுக்கு ஆயிட்டான்பா. புரியுதா உனக்கு? என்ன தெரியுமா பண்ற? அவன் ஏதோ பொண்ணு நினைச்சிட்டு அவன் மேல கால அந்த வீடியோ எங்கடா? அது வீடியோ எடுத்தீங்கல்ல நேத்து, அந்த வீடியோ மட்டும். சாரி, எனக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காது. இரு காட்டுறேன். பொண்ணுங்கன்னா எனக்கு பிடிக்காது. இப்போதான் திரும்பி ஆண்டியை பார்த்துனேன். அது அங்க பேரு நீ நேத்து பண்ணதை இங்க பாரு, நீ என்ன பண்ணிருக்கன்றத. இது யாரு? இது மூஞ்சியை காட்ட மாட்டோம். யாருன்னு கேக்குறேன். யாரா அவன்? ஏய் இவ்வளவு பெருசா யாரா இருக்குது? நீ தான்டா ஆகுற. சரி கீழ இருக்கிறது யாரா? பார்த்திடாது. தெரியுதா உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு? அடுத்தது பேர் என்ன பண்றான்? இந்த பேரு என்ன பண்ணி வச்சிருக்க பேர் அவனை? என்னடா பண்றான் அவன்? என்ன நானே பாக்குறேன்டா, காட்டுங்கடா. இப்ப சொல்லு, நீ பண்ணலையா? அத நீங்க என்ன பண்ண வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன குச்சம்? என்ன குச்சம்? அவ்வளவு என்ன குச்சம்? நான் குடிக்கலடா. டேய் இப்பதான் வீடியோ காமிச்சேன். உட்கார்ந்து இருந்தா சொல்லிக்கலடா. நீ குடிச்ச நீ பண்ண, நான் வந்து கூட உட்கார்ந்து இருந்தேன். அவ்வளவுதான். ஏய் உன் கண்ணு முன்னாடி தான் நான் கூட அவன் பண்றதுக்குலாம் வந்து எல்லாரும் ஒரு ஷாட்டுக்கு தான் சேஸ் போடுவாங்க. ஊத்துறதுக்கெல்லாம் சேஸ்னு கிட்ட வந்து நின்னுக்கிறான் இவன். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு.